இந்திய திருநாட்டின் ஒன்றிய பிரதமர் அவர்கள் அமெரிக்கா, அதாவது முதலாளி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், மதர்லேண்ட் ஃபாதர்லேண்ட் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஒன்றிய பிரதமரிடம் ஒரு மாதம் நீ ரஷ்யாவுடன், ஈரானுடன், யாருடன் நீ ஆயில், கேஸ் இதை வாங்கி கொள்ளலாம் என்று முதலாளி, அதாவது இந்திய நாட்டினுடைய பிரதமருடைய முதலாளி டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இப்பொழுது அந்த காலம், அந்த தேதி 20 இன்றுடன் முடிந்துவிட்டது. அப்படி முடிந்த நிலையில் ஒன்றிய அதிபர் நமது திருமிகு நரேந்திர மோடி அவர்கள், எனது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நான் யாரிடம் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்வேன், உனது சொல்லுக்கு நான் இவர்களிடம்தான் வாங்க வேண்டும், அவரிடம்தான் வாங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். எனது குடும்பத்திற்கு, எனது நாட்டிற்கு, எனது மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருநாட்டு மக்கள் என்னை நம்பி வாக்களித்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் யாரிட வேண்டுமானாலும் சுயமரியாதையோடு நான் ரஷ்யாவுடன் வாங்குவேன், ஈரானுடன் வாங்குவேன், சீனாவிடம் வாங்குவேன் என்று முதலாளி ட்ரம்பிடம் கூறுவாரா? இல்லை, ஐயா சாமி, நான் உங்களிடமே அதிக விலை கொடுத்து நான் வாங்குகிறேன் என்று கூறப்போகிறாரா என்பதை தெரியவில்லை. இருந்தாலும் நமது ஒன்றிய பிரதமர் ரஷ்யாவிடம், ஈரானிடம் இந்திய ரூபாயில் கம்மி விலையில் குரூடாயில், கச்சா எண்ணெயும், கேஸ் இதெல்லாம் கிடைக்குது. அதை விட்டுவிட்டு அதிக விலைக்கு அமெரிக்காவிடம், அதாவது இவருடைய முதலாளியிடம் சொல் கேட்டு நடக்கப் போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி.